ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் 18ஆம் தேதி கொண்டாடப்படுறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக கொண்டாடப்படுறது தான் இந்த ஆடிப்பெருக்கு. இங்கே மக்கள் போய் வழிபாடு செஞ்சு விவசாயம் நல்லா இருக்கணும், நல்ல அறுவடையாகணும், வெல்த்தியாக இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிலாம் போய் நீர்நிலங்கள்லாம் வர்ற இடத்துல வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. இதை 18ஆம் பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஃபேமிலி எல்லாம் ஆறு, ஏரி, குளம், குட்டை, கிணறு இப்படியெல்லாம் இந்த நீர் வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பூஜை செஞ்சுட்டு வருவாங்க. பெண்கள் எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை அந்த நீர் வளங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதை வீட்டுக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு பூஜை செய்கிறதா வழக்கமாக இருக்கும். அமெரிக்காவில் நம்ம அந்த வசதி இல்லாததுனால நமக்கு தண்ணி தரக்கூடிய அந்த டேப் வாட்டருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு வீட்டிலேயே எப்பயும் போல் வழக்கமான பூஜையெல்லாம் செஞ்சு ஷானூஸ் கிச்சனில் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு ஒரு பருப்பு வடை, அதுக்கப்புறம் புளிப்பான ஒரு லெமன் ரைஸ், அது கூட வாழைக்காய் வறுவல், அந்த வாழைத்தொலையும் வீணாக்காமல் ஒரு பொரியல், தித்திப்பாக ஸ்வீட்டான ரைஸ் கீரை, அது கூட பப்படம் இதெல்லாம் பொரிச்சு வச்சு மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி குழந்தைங்களுக்கும் கட்டி விட்டு பூஜை செஞ்சு சாமி கும்பிட்டு இந்த ட்ரெடிஷனலை அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து மறக்காமல் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதா நம்மளோட நோக்கமாக இருக்குது.